இவ்வளவு நேரம் கம்முன்னு தானடா இருந்துச்சு. ஆமா நாக்கே சத்தம் వచ్చే దుర్గాష్టమికి నింత కాల్చి బూడిదగా చేసి నా పగవ తీసుకోపోవాలి. கடுமையான திட்டம் வார்த்தைகளிலே பிழை ஒன்று வந்தால் என்ன புடிங்கிடுவ அடே பாவி என்னை அடிக்காதே. என்னை அடித்தால் உனக்கு குஷ்டம் வந்து விடும் மகனே. அடே ராபா தாய உதச்ச கால முழுக்க கிடக்குதுடா. கொஞ்சம் பஞ்சு இருந்தா கொடுங்கடா. பஞ்சு ஆயி போச்சு. அள்ளி அள்ளி கொடுத்தனடி காந்தா. துண்டு பிடிக்க வழியில் அடி காந்தா. தாயை அடித்தாய். தந்தையை உதைத்தாய். கட்டிய மனைவியை கண்டவனிடத்திலே போய் என்று ரோட்டிலே பிடித்து தள்ளினாய். நான் செய்த பாவத்திற்கு இறைவன் கொடுத்த பரிசடா இது. இறைவன் கொடுத்த பரிசு. தேவடியால் பெற்ற திருமணம். என்னை அடிக்காதே. என்னை அடித்தால் உனக்கு குஷ்டம் வந்து விடும். அம்மா தாயே தர்மம் பண்ணுங்க. அவன் ஓட போட்டான். போடா கூட போட்டான். யாரா கூட போட்டான்? ராஜாக்கள் சொல்த சபை. இந்திரா ராஜாக்கள் கூடும் சபை. ஆமா இந்திரா ராஜாக்கள் கூடும் சபை. சூழும் சபை. இன்று சூழும் சபையிலே யார் தட்டப்பட்டேன் வந்தானே. என் பெயர். நம்ம பேர் என்ன? விளக்கம். நம்ம விளக்கு என்ன? என்னடா விளக்கு என்ன? கல்லெண்ண கல்லெண்ண விளக்கண்டா. என்ன கருமாந்திர விளக்கமா போங்கடப்பா. விளக்கம் என்றால் தம்பி உடனே போன் பண்ணுங்க. டிரான்ஸ்பார்மர் பீஸ் போயிட்டு தம்பி. நல்ல நர்ஸாக்குற ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்கடா. டாக்டர் வேணாம், நர்ஸ் தான் வேணும் உனக்கு. அவன் நரம்ப பார்த்து ஊசி போடுவான், நர்ஸ் தான் புடிச்சு பார்த்து போடுவான். என் நாட்டை சேர்ந்தவன். எந்த நாட்டை சேர்ந்தவன்? என் பெயர். ஏன் இப்படி அழிஞ்சு போற? யாருக்கு மகன்? யாருக்கு மகன்? என் அண்ணையார். யாரா உங்க அம்மா? எங்கம்மா போடாங்க அம்மா. எங்கம்மா உங்கம்மா. எங்கம்மா போடாங்க அம்மா. நீங்க யாரு? யார் நாட்டுக்கு அரசன்? மகாராஜா. நான் யாரு? மந்திரி. உங்களுக்கு அம்மா தான், எனக்கு அம்மா தானே. உண்மைதான். உங்க அம்மா எங்க அம்மா? எங்க அம்மா உங்க அம்மா. வழக்கம் தெரிந்து என் பெயர் என்ன? என் குலம். நான் எப்படி பிறந்தேன்? எனக்கு என்ன பெயர்? உங்களுக்கு என்ன பெயர்? எந்த நாட்டுக்கரசன்? அரசன். எத்தனை நாட்டுக்கரசன்? என்னை கண்டாரே இந்த உலகமே எப்படி இருக்குது? எப்படி இருக்கணும் என்பதை நன்றாக சொல்றேன். நன்றாக காசி விரைக்கும் ஐந்தன். காசி விரைக்கும் ஐந்தன். எங்க அம்மா. அவங்க அம்மா அதி. அதி. அவங்க அப்பா. அவங்க அம்மா அதி. இவனை தூக்கி போட்டு மீதி யாரை நினைப்பது? என் தந்தை காசிபர். 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 அங்க காசி, இங்க பர். காசிபர். காசிபர். எங்க அம்மா அதி. அதி. இந்த அதி வயிற்றிலே இரணியா சூரனாக இந்த அரக்கர் கூட்டத்துக்கு அதிபராக வந்து உதித்த
என் பெயர் உங்க பேர் இரணியனாக இருந்தவன் என்று எப்படி இருக்கிறேன் எப்படி இருக்கிற ஈசனாக இருக்கின்றேன் சொரணியா சின்ன மாதிரியே பேசுறீங்க இல்ல இரண்டியனாக பிறந்த நான் இன்று இரண்டீஸ்வரனாக இருக்கிறேன் ஏன் எப்படி என்ன காரணம் அப்படி எப்படி ஈசனாகினாய் இரண்டிய சூரனாக இருந்தவன் இன்று எப்படி ஈசனாகி விட்டாய் எவ்வளவு தூரம் போறீங்க அம்மா பாட்டுக்குது நீ தோணுக்குது அங்க போய் உழ வேண்டியது தானே அப்படி இல்ல விளக்கம் அறிவு தெரிஞ்சுக்கணும் ஞானத்தை புரிஞ்சுக்கணும் கல்வியை ஒத்துக்கணும் இந்த கல்வி என்ற ஸ்தானத்தை கவனிச்சுக்கணும் சரிங்க இரணியராக இருந்தவர் ஆமாங்க இரண்டீசனாக எப்படி வந்தேன் எப்படி இந்த காசி விளக்கு எத்தனை மனைவிகள் எத்தனை காசி மருக்கு 11 பொண்டாட்டிங்க 63 ஏன்டா மிச்சத்து சொல்லலையா அவன் வேற ஒருத்தர் போயிடுவேன் அதனால மாறிச்சிக்கணும் இருக்கப்பட்டது அத்தனை மனைவிக்கும் என்னுடைய அங்காய் மூத்தம் என்னுடைய தாயார் அதி திதி காலை நிவாலை இப்படி சொல்லக்கூடிய இன்னும் எத்தனையோ பேர்கள் இருக்கிறார் இந்த அசுரர் கூட்டமே இரண்டாக்குடன் பிறந்தோம் அதனுடைய வயிற்றிலே இறக்கப்பட்ட எனதண்ணன் யார் பிறந்தார் இந்திரன் பிறந்தார் சரி இறக்கக்கூடிய காலை வயிற்றிலே 60,000 பேர்கள் காலை என்ற பெண் வயிற்றிலே காலை என்ற வயிற்றிலே 60,000 பேர்கள் நிவாலை என்ற வயிற்றிலே என் சுற்றி வயிற்றிலே 3.5 கோடி ராட்சதர்கள் இந்த அசுரர் கூட்டமே ஒரு புள்ளியை பேக்கிறதுக்கே ஒரு புள்ளி எங்க புள்ளின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்குள்ளேயே பெரிய இதாயிருது ஆள் ஆளுந்து அந்த வந்து கிட்னி இடமாறி போய் வீட்டுக்கு வரும்போது கொலன்னு வரா ஒத்த புள்ளியை பேக்கிறதுக்கு உங்க சின்னாயா மாதிரி இவ்வளவு புள்ளிங்களை பேத்துக்கிறாங்களே அது என்ன சூத்தா இல்ல எஸ்டிடி எங்களுடைய அசுராதி கூட்டம் தான் செல்போன் கூட்டம் இது விளையாட்டு பயிற்சி வீர விளையாட்டு இந்த வீர விளையாட்டு இன்னவர்களும் யார் காலை வயிற்றிலே பிறந்த 60,000 பேர்கள் நிவாலை என்ற வயிற்றிலே பிறந்த 3.5 கோடி இவர்களுக்கும் எங்களுக்கும் வீர போட்டிகள் வைப்போம் வீர போட்டிகள் வைத்தால் ஒருவருக்கொருவர் தாக்கக்கூடிய மல்யுத்தங்கள் மார்புடன் தோளுடன் தோள் என்ன கரத்துடன் கரம் சிரத்துடன் சிரம் மார்போடு மார்பு செய்யலாம் அப்படி இன்று 60,000 பேர் 3.5 கோடி ராட்சதர்கள் தரமாக நில்லுங்கடா இவங்களுக்கு கற்பித்துக் கொடுக்கணுமே ஐயா நீ போடி இந்த தாயலையும் கூட்டிட்டு போக கூடாதா இந்த உலகத்திலே ஓம் என்ற சக்கரத்தில் உமையோடு பிறந்தான் திருதியா சுபாவரி இன்று பிறந்து விட்டது நாமல் கலியுகம் நான் சொன்னது என்ன இப்படி இருக்கின்ற போது அவர்கள் வரிசையாக நிற்பார்கள் ஒருவருக்கொருவர் என் தம்பிமார்கள் அசுரன் கொண்டு ஓங்க வேண்டும் அப்படி என்று சொல்லி நல் சம்ராவுத்தியம் செய்தால் ஒரு நாள் வரையும் நாங்க 60,000 பேர் இன்னும் எத்தனை சொன்ன நிவாரண வைத்தில 3.5 கோடி இவர்களை பிடித்து சிறுசாலை போடும் தாக்குவதில்லை மல் உத்தியம் கத்துக்கணும் அப்படி என்று தூக்கி சிறுசாலை போடுவோம் ஒரு நாள் அவர்கள் எல்லாம் சேர்ந்து அண்ணா எங்களுக்கு இந்த போட்டியில ஜெயித்து எங்களை சிறை போடுவாங்க திரும்ப அண்ணாவை போட்டு வணக்கிடுவாங்க அப்பேற்பட்ட குலத்திலே காசிகர் குலத்திலே உதைத்த எப்பையார் இப்படி இருந்தால் ஓர் சிவபக்தி வேண்டும் ஓர் சிவபக்தி அரிபக்தி இறக்கக்கூடிய சக்தி இருவிகள் வேண்டும் சிவபெருமானை வேண்டி அருந்தம மகாத்தவம் கடுமையான தவங்கள் செய்து இந்த ஈசன் நான் செய்யக்கூடிய தவத்துக்கு என்னுடைய தவத்துக்கும் என்னுடைய அகோரத்துக்கும் பார்த்து
அருந்தவம் செய்து பார்த்தேன், மகாத்தவம் செய்து பார்த்தேன், ஓய் கடுமையான தவம் செய்தேன். செய் இந்த காலகண்ட ஈசன் ஆமா எங்களுக்கு காட்சி தரவில்லை. இல்லை பார்த்தேன், இவனை பார்த்தா ஆஹா. எப்படி தோற்றப்படுகிறது? ஆ. சிவபெருமான் வந்து வரம் கொடுக்கணும்னா ஆ. சக்தி இல்லாவிட்டால் சிவன் இல்லை, சிவன் சிவன் இல்லை. இல்லாவிட்டால் சக்தி இல்லை. இல்லை இருவரது பேர்கள் சுய உருவத்துடன் வரவில்லை. வரல ஓர் ஆ லிங்கமாக ஆஹா. உருண்டை குழுவிக்கல்லாக ஆக நான் செய்யக்கூடிய கடுமையான தவத்துக்கு தவத்துக்கு மத்தியில் வந்து நின்றது. ஓஹோ ஓர் முன்னாடி கல் லிங்கம் ஆமா வாய் திறந்து பேசுமாடா? பேசாதே பேசாது. மன்றாடி கட்டி ஆ. கேட்கின்ற போது போது. எனக்கு அகோர கோபம் வந்தது. வந்துச்சு. ஈசா, ஆ. பரமேசா, ஆ. பக்தர்களுக்கும் சித்தர்களுக்கும் தமாறு செய்வதற்கு வரம் கொடுக்கும் கர்த்த நீதானே. நீதா நீ எந்த என் வாய் திறந்து பேசவில்லை. ஆஹா. எட்டி உதைத்தான். அந்த லிங்கம் உருண்டை கொண்டு ஏடா, பின்னடா, பின்ன. ஒரு மனுஷன் தவம் செய்யறான்னா நேரா வந்து அப்பா அம்மா இல்ல நான் தனியா வரம் கொடுக்க முடியாதுப்பா, அது உனக்கு பலிக்காது, அம்மா வரட்டும் உனக்கு கொடுக்கறேன்னு ஒண்ணு சுய உறவு எடுத்து சொல்லி நிக்கணும். வாயே பேசாத கொலவிக்கெல்லாம் வந்து நின்று இருந்தா லிங்க வடிவுல என்ன பண்ணுவ? கோவம் வருமா வராது? வரும். அன்றுதான் ஈசன் ஓய் அந்த லிங்கமாகப்பட்டது ஆ, மறைந்தும் எனக்காக பயந்தும் உருண்டு உருண்டு ஓடுது. ஆஹா ஆ, இருநீய சூரனே, இரண்யனே இன்று முதலாக ஆக என் பெயரை உனக்கு வைக்கிறேன். வைக்கிறேன். இன்று முதலாக ஆ. உனக்கு இருக்கக்கட்டது இந்த 14 உலகத்துக்கு உலகத்துக்கு ஈசன் ஆ. கிரணீசன். எனக்கு பெயர் வரம் கொடுக்கும் ஈசன் படியளக்கும் பரமேஸ்வரன் என்று பாராமல் லிங்க வடிவாக இருந்த என் உன் காலால் உதைத்து விட்டாய். விட்டாய். அப்படியாப்பட்ட பேரே எனக்கு வேணாம். வேணாம். அதனால இன்னிலிருந்து நீ அந்த பேர் வச்சுக்கோ. வச்சுக்கோ. இத்தனை நாட்களாக இரண்டீனாக இருந்த நீ ஏய், இன்றையிலிருந்து இரண்டீஸ்வரன். கிரணீஸ்வரன். தெரிந்தாயா? ஆமா ஆமா. புரிந்தாயா? இரண்டீஸ்வரனுக்கு ஏய். இரண்டீஸ்வரனுக்கு இரண்டீஸ்வரனுக்கு ஜெய் ஜெய் ஜெய். ஏய், ஓய் என் கூட பிறந்தான என் பெரியம்மா மகன் அவையாராம் இந்திரனாக இருந்து ஆ. இன்றைக்கு தெய்வபதியை பெற்றிருக்கிறான். ஆ என்னுடைய அட்டகாசம் ஆ என்னுடைய அகம் தாங்காமல் படிக்கு படிக்கு இனத்தோடு வந்து சேர்றா. சேர்றா. டேய் அண்ணா, ஏய் டேய் இந்திரா, ஏய். வாடா அண்ணே. வாடா. டேய் ஏய். தம்பி, ஏய். உன்னிடத்தில் நாங்கள் வரமாட்டோம். மாட்டோம். நான் தேவர்களோடு சேருவேன். உன்னிடத்தில் அசுராதி இடத்தில் வரமாட்டேன் மாட்டேன். அப்படின்னா ஆ. எதற்கா முறையோலை வாடா. எட்டி உதைத்தான். அவனையும் விட்டு வைக்கலையா பாவி மகனே? எங்க சென்றார்? எங்க மும்மூர்த்தி இடத்துல சென்றார். சேர்ந்தார். சென்ற பாவி ஆ. ஆஹா ஆ. அசுரன் கூட்டத்தில பிறந்து ஆ. எங்க தெய்வ கூட்டத்தில வந்து சேர்ந்து விட்டார். சேர்ந்திருக்கிறார். இன்று முதலாக உனக்கு ஆ. என்னென்ன பொருள்? என்ன? இந்திரனாக இருந்தவன் ஆ. இன்னைக்கு ஆ. இந்த தேவர்களுடைய காலை விழுந்தபடினால் அப்படினால்? தேவ இந்திரன். ஆமா அதே இந்திரன் தான். தெய்வ இந்திரன். தேவருடைய காலை பிடித்ததுனால் ம். தெய்வ இந்திரன். இந்திரன். உனக்கு பதவி என்ன? என்ன? காமதேன், ஆ. கற்பக விருஷம், விருஷம். பட்டத்து வெள்ளையான், ஆமா. ஆ. இருக்கக்கூடிய கையால் வஜ்ராயுத வாள், ஆ, வஜ்ரவாளாயுதம். 32 படி கொண்ட பொன் சிம்மாசனம். சிமாதனம். ஆ. இதெல்லாம் கொடுத்திருக்கிறாங்க. இது மட்டுமில்லை, ஆ. ரம்பை, ஆ. யூர்வசி, ஆ. மேனகை, ஆ. திலோதமை ஆமா. உனக்கு நடுனமாட வேண்டும். முன்னி நீ அவன் கூட போயிட்டு அதெல்லாம் உனக்கு கொடுத்துருவான். ஓய்! என் தம்பி மாறி வாரத்துக்கு ஒரு முறை கொள்ளடிப்பாங்க. கொள்ளடிப்பாங்க. இந்த காலக்கையில் 60,000 பேர்களும் பேர்களும் நிவாரணம் செய்யும் 3.5 கோடி பேர்களும் பேர்களும் நான் ஏவி விட்டால் ஆ. அவனை பிடிச்சு அடிச்சு அடிச்சு. அந்த பொன்னுலகத்தில் இருக்கிறது எல்லாம் கொள்ளை அடித்துக் கொண்டு வருவார். வருவாங்க வருவாங்க. அடக்கம் செய்திருக்கிறோம், ஒடுக்கம் செய்திருக்கிறோம். சரிங்க. மணிநகர், ஆ. சோனகாபுரி, புரி, கந்தமாபுரி, புரி, இன்னும் சமணாபுரி, ஆ. மணிநகர், நகர், நாளைக்குரியது மணிநகர். மணிநகர். இவர்கள் எல்லாம் எனக்குள் கைக்குள்ளாயிருந்தார். ஏய், இப்படி ஆட்சி புரிந்து வருகிறோம். வருகிறோம். என் தம்பி என்னானும் ஆ. இரணையன் இரண்டாக்குதன் பிறக்க கிரேக்க. எத்தனை வருடம்? ஆ. ஆ? ஆ. 100,000 வருடம் வருடம். தாய் வயிற்றிலே இருந்தோம். ஆஹா. என்னுடைய அன்னை கர்ப்ப வேதனை பொறுக்க முடியவில்லை. முடியல. வலதுபுறம் நானும் ஆ. என் தம்பி இடதுபுறம் அன்னைக்கு தாயினுடைய அங்கே கருவில் இருந்தோம். ஆஹா. இருக்கின்ற போது போது. அண்ணா ஓய் இதுக்கு என்ன? நம்மள அம்மா. அன்னை ஆ. குழந்தை பிறப்பதும் இல்லை, அம்மா நம்மள புள்ள பெக்க போறதும் இல்ல. அவ உயிரோட இருக்கிறதும் இல்லை, ஆ. அவ மாடுறதுதான். மாடுறதுதான். என்ன ஆலோசனை? டேய், ஓய் அன்னை இப்பேற்பட்ட கர்ப்ப வேதனை படுவதை விட விட. யான் வலதுபுறமாக ஆ. நீ இடதுபுறமாக ஆகவும். தாயினுடைய அங்கத்தை ஆ. பூரிபுறமட்டம் அம்மா வாழ்த்து கிருஷ்ணன் வந்தீங்க. வந்தோம். ஆ. இந்த இரணையன் இரண்டாக்குதன் பிறக்கை பிறக்கை. என் தாயார் இறக்கை. பின்ன பின்ன பொறுக்கும் போதே அம்மாவை எடுத்து முழுங்கிட்டு
தூக்கிட்டு வந்து போடுகாலுங்க. யாரா போடுகாலு? இல்ல அங்க தேவா அந்த காலை கொஞ்சம் தூக்கி போட்டு விடுடா. எந்த கால போடுகால. டேய் ஓய் ஈஸ்வரன் நானே. நானே. கருணை உல்லாசனும் நானே. நானே. இசைக்கதிபன் நானே. நானே. இசைக்கிரிபன் நானே. நானே. எதற்குல சக்ரீஸ்வரன் நானே. நானே. இந்த உலக கடவுள் நானே. நானே. இந்த உலகத்தில் யாருமே இல்லை. இப்படியாப்பட்ட அராஜகம் பண்றவன் தான் நானே அவனே தான் கேட்டு விடு. டேய் ஓய் அப்படி இருக்கு. என் தம்பி நானும் பிறந்திருக்கிறோம். ஆமா இன்னைக்கு மணிநகரிலே எனக்கு மனைவி ஒருவர் இருக்கிறாளா தெரியுமாடா? வா வா இந்த மயிலாண்டிக்கலாம் கூட பொண்டாட்டி போடுறப்பா. நீல வர்ணம் போல் நீல வர்ணம் போல் இருக்கக்கூடிய மச்சமிழி அழகி. ஆறு நட்சத்திரம் மச்சமிழி அழகி என் மனைவி நீலாவதி. இன்னைக்கு எத்தனை மாதமா கர்ப்பிணியா இருக்கிறா தெரியுமாடா? அவையா கருப்பண்ணி மேய்க்கிறா. கருப்பண்ணி இல்ல, சகப்பண்ணி இல்ல, வெள்ளப்பண்ணி இல்ல. ஒரு ஸ்ரீ என்கிற மாதர்கள் கருவில் உருவாகி ஒரு குழந்தை ஜனனமாகினா அதுதான் அதுக்கு என்ன பேரு? குழந்தை. ஆமா அது வயிற்றில் இருக்கும் போது கர்ப்பிணி. அதே பண்ணி அவள் இன்னைக்கு 9 மாதமாகிவிட்டால் அவளுக்கு ஒரு பெண் என்ற சிறை என்கிற மாதர்களுக்கு இந்த மாதமா இருக்கின்ற பெண்களுக்கு அவங்களுக்கு என்ன குருள் ஆசையோ அதை நம்ம பெற்றுக் கொடுக்க வேண்டும். ஓ கணவனுடைய கடமை. பெண்கள் கர்ப்பமாக இருக்கிற போது கர்ப்ப காலத்திலே அவர்கள் எதை ஆசைப்பட்டு கேட்கிறார்களோ அதை நாம் வாங்கி கொடுத்துடணும். அதனால என் மனைவி நீலாவதியை மன்னர் இளநீசன் அழைத்தார். நம்மளையே இந்த விரட்டுறாரு அந்த புள்ளப்பாவை. எப்படிதான் வணக்கு பாருக்கா உக்காந்துக்கிறவங்களுக்கு நாளைக்கு போட்டுக்கலாம். மெதுவா நடத்தலாம். அந்த மாசமா இருக்கிற பொம்மனைக்கே கூப்பிட்டு மெதுவாதான் கூட்டு போனோம்பா. சரி வேகமா நடப்போம். கட்டாதாரிக்கு கண்முட்டி கோயில் ஓடுற மாதிரி ஓடுறேன். அப்பதான் சுகப்பிரசவம். ஆமா அதுவும் நல்லதான். நடக்கல மறந்து போச்சு. கண்ணம்மா கண்ணே வந்துட்டு கண்ணே அம்மா இந்த சபையை பார்த்தா எப்படி இருக்கிறது? ஆமா நல்லா பாரு நல்லா பாருமா. எல்லாம் தூக்கு மூஞ்சி சபையாக்குது. வருந்தி அழைத்தாலும் வருபவள் ஒருத்தி. ஆமா வருந்தி அழைத்தாலும் வரமாட்டாள் ஒருத்தி. வருந்தி அழைப்பதற்கு முன்பதாகவே வந்துருவாள் ஒருத்தி. வருபவள் ஒருத்தி. யார் அந்த ஒருத்தி? அவள் யார் தெரியுமா? வருந்தி அழைத்தால் வரக்கூடியவள் கலைமகள். வருந்தி அழைத்தாலும் வராமல் இருப்பவள் மகாலட்சுமி. ஆமா அப்படி வருந்தி அழைப்பதற்கு முன்பதாகவே வருபவள் இந்த மூதியை சொல்ல. அந்த தேவி வந்து இப்ப இந்த தேவிகளை தேவிக்கிறான். தேவின்னு கேட்டு விடு. இப்ப இருக்க அந்த கஷ்டம் துன்பம் ஏழை எளியவர் கண்ணு தெரியாத குருட கால் கை இல்லாத முடவன் எப்படி இருந்தாலும் எல்லாத்துக்கும் பாகுபாடு இல்லாம வரக்கூடியவள் இந்த மூதேவி மட்டும்தான். ஆமா சரி அதுவே இந்த ஆதிலட்சுமி பார் பணக்கார மட்டும் எப்போதுமே மேலே வச்சிருப்பா. மேல அவர் பணக்காரையே நாளுக்கு அவள் உயர்த்து கொண்டே போவாள். ஆனா ஏழையே அவர் மனசு சோதிச்சு அவங்களை கீழே வச்சுனே இருப்பா. ஏன்னா சரி விடு அவங்களே பணக்காராக்கிட்டா நம்ம நினைக்க மாட்டாங்கல்ல. ஓஹோ அப்படின்னு சொல்லி சரி ஆத்தா அவள் ஏழையாவே பார்த்து கொண்டிருப்பான். இருப்பா பணக்காரதான் பார்த்துருப்பா. கொஞ்ச நாளைக்கு மேல வச்சு அவர் குடிசை ஆக்குவாள். எப்படி அவளை வணங்கினா குடிசையும் கோபுரம் ஆக்குவாள். அப்ப வணங்க விட்டால் அவர் கோபுரமா இருந்தாலும் குடிசை ஆக்கி விடுவாள். மண் குடிசை ஆக்கி விடுவாள். அப்படி அவள்
கோபுரத்தில் இருக்கக்கூடியவள் ஆதிலட்சுமி. ஆனா இந்த மூதியை மட்டும் யாருமே பாகுபாடு இல்லாம பார்க்க சரிசமமா போயிடுவா. சரிசமமாக. சரி விடாத. அப்படி இருந்தாலும் அவ கஷ்டம் அவங்களுக்கு இருந்தாலும் நான் வந்திருக்கிறேன். இந்த சபையை பார்த்தா எப்படி இருக்கிறது? மாதா பிதா குரு ஆலயத்தின் தெய்வம். ஆமா. 4 வண்ணத்தால் அமர்ந்திருக்கக்கூடிய சபை மாபெரும் மக்கள் சபை. ஆமா. மாபெரும் மக்கள் சபையும் எப்படி இருக்கிறது? எப்படி? ஆளிலே பூவும் காயும் அதில் தரும் பலம் உண்டே ஆகி சாலவை பட்சி எல்லாம் தான் கூடி வந்தே வாழும். ஆளில ஏற்று போய் விட்டால் அங்கு வருபவர்கள் யாரும் இல்லை. அதனுடைய விளக்கம் என்ன? பெருத்ததோர் ஆலமரம் என்று சொல்லக்கூடிய பெருத்ததோர் விருட்சம். அந்த ஆலமரத்திலே கிளையும் இலையும் பூ பழம் இருந்தால் அந்த பழத்தை சாப்பிடுவதற்கு சுத்தவட்டாரத்தில் இருக்கக்கூடிய பட்சிகள் எல்லாம் திரண்டு வந்து அந்த பழத்தை சாப்பிட்டு சந்தோஷமாக அமர்ந்திருந்து அதாவது இருப்பிடம் என்று சொல்லக்கூடிய கூண்டிற்கு செல்லும். போயிடுமா? ஆமா. அப்படி அந்த ஆலமரத்திலே ஒரு இலை இல்லாமல் பூ காய் பழம் இல்லாமல் போனால் ஏதாவது ஒன்று அங்கே வருவதற்கு எந்த பட்சியும் இல்லை. ஆமா. அப்படி இந்த கிராமியக்கலை என்று சொல்லக்கூடிய தெற்குத்தை பார்ப்பதற்கு சுத்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மாதா பிதா நம்மளை விட கற்றுணர்ந்த மாமேதைகள் எல்லாம் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த சபை கலாமேடை இந்த சபையில அமர்ந்திருக்கிறார். இதுவே இந்த நாடகத்தை முடித்து விட்டால் நம்ம எங்க எப்படி சென்று விடுவோம்? நாம் எப்படி இந்த ஆலமரத்தில் இருக்கக்கூடிய கனியை சாப்பிடுவதற்கு பறவைகள் எப்படி வருகிறதோ அதை போல அதை சாப்பிட்டு விட்டு கூண்டிற்கு எப்படி போகிறதோ அதை போல் நம்ம நாடகத்தை முடித்து விட்டு நம்ம இருப்பிடம் சென்று விடுவோம். அந்த ஆலமரம் போல் வேறொன்றி இருக்கக்கூடியவர்கள் இந்த கிராமத்தினுடைய தாய்மார்களும் பெரியோர்களும் இங்க இருக்கக்கூடிய அனைத்து பேர்களும் ஆலமரம் போல வந்திருக்கக்கூடியவர்கள். நம்மளோ பட்சிகளை போல சென்று விடுவோம், மறந்து போயிடுவோம். ஆமா. இருந்தாலும் இந்த கிராமிய கலை இந்த தெற்குத்திலே நான் ஒரு பெண்ணாக வந்திருக்கிறேன். நான் யாரு எதற்கு வந்தேன்? எனக்கு திருமணம் ஆகியிருக்கிறதா இல்ல என்னுடைய கணவர் யாரு என்பது விளக்கம் தெரியுமா? நான் பண்ணுவேன். கல்யாணம் ஆச்சா அவளையான்னு ஒரு பொம்மநாட்டி போய் நான் வள்ளியா கேட்டோம்னா அவன் என்ன சொல்வா? இந்த புள்ள நானும் இன்னொன்று பாக்குறேன் பவத்துல ஏதோ கட்டிக்க மாட்டேங்குதோ. அது கட்டி கிடையாதுப்பா, இது கட்டி இல்லப்பா. முத்தி அது குண்டல்ல சட்டியா, அது குண்டல்ல கீரை பறிச்சு வந்துக்குது. கீரை என்ன? அப்போ என்ன பார்த்தா இல்ல கீரை பறிச்சுன்னு வந்த மாதிரி தெரியுது. அவனுக்கு அப்படி தெரியுது. சரி, நீ யாரு? கல்யாணம் ஆச்சா ஆவலியா? உன் பேர் என்ன? இதனுடைய விளக்கம் என்ன? பிறகு சொல்கிறேன். என்னுடைய பெயர் சொல்லுமா. ஏன் வந்திருக்கிறேன் என்பது சொல்லவா? செப்பு. சொல்லவா? என்னுடைய பெயர் விளக்கம் தெரிந்தா ஐயா? தெரியும். ஆமா, தெரியும். மதவிலி அழகின நச்சமில்லாத ரூபி மது நீலாவதியில வந்தேன். அதேதான் கண்ணே, என்னுடைய பெயரோ நீலாவதி என்று சொல்லி இருக்கிறேன். ஆமா. அப்படி இருந்தாலும் என்னுடைய கணவர் யாரு? எவரோ? எனக்கு தாலி கட்டிய புருஷன், என்னுடைய அன்பிற்கும் பண்பிற்கும் பாசத்துக்கும் நிறைந்த தால் புருஷன் என்று சொல்லக்கூடிய என்னுடைய மன்னவர் யார் தெரியுமா? எவரோ? இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடியவர். இதுக்கு காரணமாக இருக்கக்கூடியவர் யார் தெரியுமா? அவன் தான் கான்ட்ராக்ட் எடுத்துன்னு நாட்டுக்கு அந்த இடத்த மேடு வைக்கிறது, வேகத்தோட போட்டு வைக்கிறதுக்கு. என்ன பார்த்தா உனக்கு அவ்வளவு இலக்காரமா இருக்குது. இலையிலையும் காரம் இல்ல, சோத்துலயும் காரம் இல்ல. நீ சொப்பு. என்னுடைய கணவர் யார் தெரியுமா? எவரோ? எந்த நாட்டு அரசர் சொல்லவா? மணிநகராபுரி. ஆமா ஆமா, மணிநகராபுரி எத்தக்கத்தோடு ராஜ்ய பரிபாலம் செய்து வரக்கூடிய மன்னாதி மன்னர், யாருக்கு வணங்காத தலை சிறந்த மன்னர். ஓஹோ, இந்த மச்சிரா வந்தானே. என்னுடைய கணவர் மசுர வந்தார். போமா, அவருடைய கம்பீரங்கள் என்ன கம்பி வருமோ? கம்பி வருவது கிடையாது. அவருடைய கம்பீரம், உச்ச பலங்கள், அவர் பராக்கிரம், சாமர்த்தியம், திறமசாலி. அப்பேற்கந்த இந்த மணிநகராபுரி நாட்டுக்கு பேரரசர். ஆமா, அப்பேற்கந்த மன்னருக்கு வாக்கப்பட்டு வந்த இரண்டீஸ்வரர் தேவியாக விளங்கக்கூடிய என்னுடைய பெயரோ லீலாவதி என்று அறிந்தாயா? அப்படி இருந்தாலும் மற்ற விளக்கங்கள் சொல்லுமா.
கணவரோடு யாதொன்று சண்டை சச்சரவு இல்லாமல் எப்போதுமே இருவர்களும் சந்தோஷமாக இருப்போம். இருங்க யாரு நாட்டிலே அவன் பொண்டாட்டி அவன் சந்தோஷமாகறான், நாமளா போய் இருக்க முடியும்? நம்ம தான் இருக்க முடியாத நைட்ல இப்படி வந்துடுறோம். என்னம்மா என்னுடைய கணவருடன் சந்தோஷமாக இருந்து கூடி உலாவி கொண்டிருக்கிறேன். எனக்கு இப்போது எப்படி இருக்கிறேன்? எப்படி 7 மாத கர்ப்பிணியாக இருக்கிறேன். 7 மாசமாவே கருப்பண்ணி மேய்க்கிறேன். கருப்பண்ணி மேய்ப்பது கிடையாது, பிரெக்னண்டா இருக்கிறேனா? எந்த ஊருக்கு? என்னது பிரசிடென்ட்? நான் கர்ப்பமாக இருக்கிறேன். அடைத்தா மாங்கா திருடி திங்கிற பொண்ணு மாசம் எத்தனையோ, கொஞ்சம் மண்ணு கூட தாரண்டி அம்மா மகத்துவம் தீரலையோ இக்காயா இல்ல பழமா நான் தொட்டு பாக்கட்டுமா? அடிகுட்டி தங்க கட்டி கொஞ்சம் கட்டி என்னுடைய கணவர் வரட்டும், நீ என்னன்னா செய்யறன்னு சொல்லிட்டு என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்ற, அப்ப தெரியும். ஏதோ வீட்டு வேலைக்காரன் பக்கத்துல இருந்து எல்லாத்தையும் பாத்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு என் வீட்டுக்காரர் உன்னை பக்கத்திலே விட்டுருக்காரு. நீ இப்படி எல்லாம் பேசுறது என் வீட்டுக்காரர் தெரிந்தா அப்படி இப்படி வந்து நீ எதுனா பண்ணிட்டா நீ சொல்லியே, அப்புறம் நான் வேற மாதிரி சாப்பிட்டு விட்டு போயிடுவேன். எப்படி தட்டி பார்த்த தொட்டா குச்சி வீட்டுக்காரி புள்ள பெத்தாது நாசமா போச்சு. பெனாயில் ஊத்தி கழுவுடா. ஏடா பெனாயில் இல்லமா, நானு சீமன் ஊத்தி கழுவுறேன், டீசல் ஊத்தி கழுவுறேன், அப்பயே நாத்தம் போக மாட்டேன். யாச்சு பூஜா 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 அவங்க பாய்ச்சல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆத்து பூஜா நீ என்ன பண்ற? நீ சீமன் பெனாயிலால ஊத்தி கழுவாத. வாடக்கண்ணே நான் ஆய் உட்கார அதுல பேசி கழுவு அப்படின்னு கூப்பிடுறான். அது பாசி, அது நல்ல மருந்து தாமா, சொத்தப்பல் வராது. சரி இருக்கட்டும். இருந்தாலும் கண்ணே இப்படி கர்ப்பமாக இருக்கிறேன். இந்த நேரத்தில் ஏது காரணம் தெரியவில்லை. என்னுடைய ஆசையில் மிகுந்த என்னுடைய கணவர் ஏது காரணமோ தேவி வர வேண்டும், நீலாவதி வர வேண்டும் அப்படின்னு அழைத்திருக்கிறார். என்ன காரணமா இருக்கும் தெரியல. இது ஒரு காரணத்தோடு கூப்பிட்டிருக்கார். இருந்தாலும் யாதொன்று குறை இல்லாமல் இருக்கிறேன். இருந்தாலும் இந்த தினத்தில் அழைத்திருக்கிறார் என்றால் என்ன காரணமா இருக்கும்? காரணம் இருக்குமா? மனதிலே சந்தேகம். மன்னவரை பார்க்க வேண்டும். எதற்கு அழைத்திருக்கிறார்? நான் பார்த்தேன் நேற்று சாயங்காலம் ஆள் இல்ல, எங்க போனாங்கன்னா சங்கத்துக்கு ஆசைக்கும் அன்புக்கும் இசைந்த உன் அன்பு மனைவி நீலாவதி அம்மா வந்து விட்டது. மம்மி பாடி அது உள்ள போடுறது. மம்மி பாடி சாமி சாமி மன்னவா இந்த மன்னாதி மன்னர்க்கெல்லாம் இந்த மன்னாதி மன்னர்க்கெல்லாம் அதிபரா விளங்கும் எனது நாதா. இந்த ராஜாதிராஜர்க்கெல்லாம் அதிபரா விளங்கும் எனது சொல்லக்கூடிய பொன்னான திருப்பாதங்களுக்கு உனது தேவியாக விளங்கக்கூடிய நீலாவதி சிரம் தாழ்த்தி கரங்கும்பி கணவனை கண்கண்ட தெய்வம் என்று சொல்லி பணிந்திருக்கிறேன் சாமி. பெண்ணே நீலாவதி, ஓர் தெய்வம் என்று சொல்லக்கூடிய ஓர் தெய்வம் என்று சொல்லக்கூடிய மன்னவருடைய பாதத்தை என் பாதத்தை வணங்கியிருக்கிறாய். ஆமா சுவாமி. பெண்ணே நீலாவதி,
ஓர் மன்னனுடைய வாதத்தை வந்து பணிந்தபடியினார் ஆமா இந்த நாட்டுக்கு ஆ, உலக கடவுள் நானே ஈசன். ஆ, இந்த நாட்டுக்கெல்லாம் நீங்களே ஈசன். 14 உலகத்துக்கும் ஈசனான், ஆ, வரங்கொடுக்கும் ஈசனும் படி இழக்கும் ஈசனும் நானே. ஆ, அதைப்போல் அதைப்போல் இந்த நாட்டுக்கு ஆ, இந்த உலகத்திற்கு ஆமா இந்த உலக லட்சிக்கு போல் ஆமா நீ ஆ, ஓர் பெண் தெய்வம், உண்மைதான். யான் ஒரு ஆண் தெய்வம். சரி நிரஞ்சனமான பொற்கடலுக்கு ஆமா நகர் யாரு வேற வந்து யாருமே கிடையாது இந்த நாட்டிலே. சந்தோஷம் பெண்ணே. ஆஹா, மன்னவா ஒரு காரணம் இப்படி எனக்கு வாழ்த்து கொடுத்ததா ஆனந்த சந்தோஷம் மிக்க மகிழ்ச்சி. அப்படி இருக்கின்ற வேளையில சாமி வாழ்த்தி வரம் கொடுத்த என்ன மொழி உரைக்கின்றாய்? வாழ்த்தி வரம் கொடுத்ததால் ஆ, ஆனந்த சந்தோஷம். சந்தோஷம் தேவி வர வேண்டும், வர வேண்டும், நீலாவதி வர வேண்டும் வர வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆ. அருகாமல் இருக்கக்கூடிய தோழி விடுத்து அழைத்தீர்களே, ஆ, என்ன காரணம் சுவாமி? இந்த காரணத்தை சொல்லணும். உண்மைதான். ஓர் ஆ, மன்னரை கேட்ட ஒரு மகாராணி உண்மைதான். இந்த நாட்டுக்கெல்லாம் ராணி. ஆ, அப்படி இருக்க ஆமா நீ இருக்கக்கூடிய முறை என்ன? இப்படி நான் இருக்கக்கூடியது ஆ. இப்போது 9 மாத கர்ப்பிணி. ஸ்ரீ என்கிற மாதர்கள் ஆமா இறக்கக்கூடிய கர்ப்பிணியா இருக்கிறாய். ஆமா இருக்கின்ற போது உண்மைதான். நீ என்னென்ன பொருள் புசைத்தாய்? ஓஹோ, நான் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய ஆ, தேன் ம், பல ஆ, முப்பழம் சர்க்கரை அனைத்துமே எனக்கு வாய்க்கு ருசி என்ன இருந்தது அனைத்துமே சாப்பிட்டேன். இது மட்டும் சாப்பிட்டாய். ஆமா இருக்கக்கூடிய புத்து மண் ஆமா இருக்கப்பட்டது. ஆமா இன்னும் என்னென்ன பொருள் சாப்பிட்ட? இருக்கக்கூடிய ஆ. அனைத்து காய்கனிகளும் ம். இருக்கக்கூடியது. எனக்கு ஆசை என்னவோ அதையெல்லாம் வேண்டியதை கேட்ட நேரத்திற்கு வாங்கி கொடுத்தீர்கள், அதை புசித்தேன். இன்னும் ஆமா ஆசை நிறைவேறி விட்டுதான் நிறைவேறவில்லை. நிறைவேறவில்லை சாமி, இன்னும் நிறைவேறவில்லை. உன்னுடைய ஸ்ரீ என்கிற மாதர்களுக்கு ஆமா இந்த குழந்தை பிறக்க வேண்டும் என்றால் இப்ப வேண்டுமானால் இன்னும் ஆசையான பொருள் தீர்க்கவில்லை. இப்போது எனக்கு ஆசை. ஆ, ஒண்ணு ஆ. வா சொல்றேன். இதில் எச்சப்பட்டு ஆசைப்பட்டு இருக்கிறாயோ ஆ, அதை நன்றாக சொன்னையானா சரி இந்த மன்னன் ஆ, இரநீசன் ஆ. இச்சடம் கொண்டு வந்து கொடுப்பேன். அப்படியா மன்னவா? நீ இருக்கக்கூடியது அனைத்துமே சாப்பிட்டால் உனக்கு ஆசை தீரவில்லை. ஆ. இப்போது என்ன பொருள் மேல் உனக்கு ஆசை இருக்கிறது ஆ. அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. ஆ. மன்னவா ஆ. அப்படி கேட்டா ஆ. கண்டிப்பா இச்சடம் அப்படியே ஒருவருடைக்கோள். இப்போது தருவீர்கள். ஆமா. மன்னவா ஆசைப்பட்ட பொருள் அது கிட்டுமா மறுவார்த்தை? அப்படி அமரது புரிந்தாலும் ஆ. அமர பூஜை புரிந்தாலும் ஆ. போர் செய்து வந்தாலும் இந்த பூஜை செய்து வந்தால் அந்த பொருள் கிடைக்காது. அந்த பொருள் போர் செய்து இட்டு மண் உத்தியம் செய்தால் அதுக்கு அந்த எட்டாது. பொருள் கிடைக்காது. அதை எடுக்க சென்றால் அது ஆமா. எப்படி இருக்கும்? அந்த எடுக்க சென்றால் மரணங்கள் கிட்டும் சாமி. எனக்கு மரணங்களா? எனக்கு மரணங்களா? எனக்கு மரணங்களா? அப்பேற்பட்ட பொருள் என்ன? அப்பேற்கண்ட பொருள் என்ன பொருள் தெரியுமா சாமி? ஆசையா கேட்ட மன்னா நீங்க கேட்கக்கூடியதெல்லாம் ஆ, சத்தம் போடாதீங்கம்மா. ஆ, நீங்க கேட்டபடியினால் ஆ. என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய மனதில் இருக்கப்பட்டது ஆசைப்பட்ட அந்த பொருள். என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய ஆசைப்பட்ட பொருள் அது நான் உன்னிடத்தில் உரைக்க போகிறேன். உரைக்க போகிறார். அப்படி நான் உரைத்தால் ஆ, நீங்கள் கோபங்களுக்கெல்லாம் வருமா என்று என்னுடைய மனதில் நானே கடவுள், ஆமா யாரே தெய்வம், அப்படி ஈரேழு புவனமும் திருப்புவனமும் யாரே எனக் கண்டால் அஞ்சும் யாருக்கும் அடங்காத வீர சிங்கங்கள். இந்த மணிநகரில இல்லாத பொருளை இப்படி கேட்கிறாளே என்று சொல்லி கோபம் வந்துருமா? அதுக்கு என்னடி கோபம் வரும்? அப்படியா ஆ. மன்னவா? ஆ. அப்படி இருந்தாலும் ஆ. என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய பொருள் பொருள் என்ன பொருள் தெரியுமா? என்ன பொருள்? சாமி இருக்கக்கூடியது தெய்வலோகத்து மண், தெய்வலோகத்திலே இருக்கக்கூடியது பொன்னுலக மண். தேவர்களுக்கெல்லாம் அது மண்ணு. ஆ, எனக்கு அதை கொண்டு வந்து கொடுத்தா கொடுத்தால் அது எனக்கு பொண்ணுக்கு நிகரானது சாமி. இந்த இருக்கக்கூடிய மண்ணை சாப்பிட்டு இருக்கேன், ஆ, புத்து மண்ணை சாப்பிட்டு இருக்கேன். ஆமா. நம்ம மணிநகராவரியில் அடுப்பு இருக்கக்கூடிய கறியை சாப்பிட்டு இருக்கிற அனைத்துமே சாப்பிட்டு இருக்கேன். அது ஆசை தீர்க்கவில்லை. ஆசை தீரவில்லை. ஆ, எனக்கு பொன்னு லோகத்தில் இருக்கக்கூடிய
தெய்வலோகம் என்று சொல்லக்கூடிய அமராபுரி பொன்னுலோகமன் அந்த மண்ணை கொண்டு வந்து கொடுத்தார். பொன்மண் அந்த பொண்ணு ஆனா அங்கு தேவர்களுக்கெல்லாம் அது மண்ணு. எனக்கு அதை கொண்டு வந்து கொடுத்தார். அது பொண்ணு சாமி. அதை சாப்பிட்டு ஆமா அதை சாப்பிட்டு என்னுடைய ஆசையை தீர்த்துருவேன். அதனால அங்கே சென்றால் கிட்டுமா? அதை எடுக்க சென்றால் மரணங்கள் கிட்டுமா? மரணங்கள் வந்துருமா? இந்த தேவர்கள் மூவர்கள் அஷ்டதிக்கு பாலர்கள், நவரா நட்சத்திரர்கள், 8 திக்கு பாலர்கள், பால நட்சத்திரம் வதஸ்டர் இருக்கக்கூடிய தும்புரவன் நாரதன். உண்மைதான். இந்த சந்திர சூரியன் உலகம் யமன் வரை உண்மைதான். 8 நவகிரகாதிபதிகள். ஆமா. என கண்டா எப்படி இருக்கணும் தெரியுமா? எப்படி? சரி, என் பெயரை சொன்னாவே ஆமா அல்லாம் எல்லாம் அதரி அதரி சிதறி அடிபட்டு உதைபட்டு சரி காணாமல் கண்டுபிடித்தார்கள். அதனாலே எனக்கு வரவிடுறேன். போகாத காலை முடிக்கிற காரணம் என்ன சாமி? எப்படி தெரியுமா? ஒரு பெண்ணாகப்பட்டவன் கற்பனையாக இருக்கின்ற போது வீட்டில் இருக்கக்கூடியவர் யார் சென்றாலும் அது சென்ற இடத்தில் யாதொன்று குறையில்லாமல் வந்து விட்டால் பரவாயில்ல. அதை விட தந்தை தாயார், அதன் பிறகு தாலி கட்டி கணவர் பக்கத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும். வேண்டிய நேரத்தில் வேண்டியதை கொடுக்க வேண்டும். இந்த கற்பனையாக இருக்கக்கூடிய பெண்ணிற்கு அப்படி தந்தை தாய் இல்லை, ஆனால் கணவர் தான் பத்திரமா பார்த்துக் கொள்ள வேண்டும். ஆமா, எனக்கு பொன்னுலகத்து மண்ணும் வேண்டும், என்னுடைய அருகாமல் இருக்க வேண்டும். ஆனா பொன்னுலகத்து ஆசைப்பட்ட மண்ணும் வேணும், மண்ணும் வேண்டும், உன் மன்னரும் கூட இருக்கணும். என்னுடைய மன்னவரும் பக்க அருகாமல் இருக்க வேண்டும். ஏய் என்ன நீலாவதி சாமி? நீலாவதி மன்னவா, மண்ணூன்னு ஆசைப்பட்ட மண்ணும் வேணும், உன் பக்கத்தில் இருக்கணும். பக்கத்தில் இருக்க வேண்டும். அதுதான் பெண்களுக்கு பெண் புத்தி பேதகம் என்று அன்று சொன்னது. எந்த நேரத்தில் என்ன நடக்கும் யாருக்கு தெரியும்? நீ எப்படி வரும்? உனக்கு பொண்ணு பொன் எப்படி வரும்? இந்த நாட்டுக்கு நீங்க பேரரசராக இருக்கிறீர்கள். அப்படி பேரரசனாக நீங்க இருக்கீங்க. இந்த நாட்டில சிற்றரசராக இருக்கக்கூடியவர். ஏய் அறிவிழந்தவளே, இந்த உலக கடவுளும் நானே, ஈசனும் நானே, கர்த்தனும் நானே, கடவுளும் நானே, எங்கும் பரிபூரணமாக நின்ற சிவலிங்கமா எனக்காக பயந்து ஓடினது. அதன் பிறகு இந்த நாட்டுக்கு நீங்களே நாட்டில கடவுளும் நீங்களே, நாட்டுக்கு அரசனும் நீங்களே. அதன் உங்களுக்கு இளையவராக இருக்கக்கூடியவர் என்னுடைய குழந்தைனா, என்னுடைய மச்சனை அவர் அனுப்பி கொண்டு வந்தா நீங்க என்னுடைய அருகாமல் இருக்கிற மாதிரி புத்தி அங்க இருக்குது பாரு. புத்தி உனக்கு தெரியுமாடா? புத்தியை பாத்தியா? மனைவி புத்திய என் மனைவி புத்திய பாத்திய? என் பொண்ணு பார்த்தேன். எங்க இருக்குது? பொற்காலத்துல அப்போ மொண்டாட்டி புத்தி கழுதல் எத்தியா? இல்லைங்கோ, நான் உங்க வீட்டுக்காரர் சொன்னா நான் கேட்டேன். மச்சன்னு சொல்லியிருந்தால மச்சனை பத்தி என்கிட்ட ஒரு விஷயமே சொல்லிட்டு வந்துட்டா. என்ன சொன்னா? மச்சியோரம் மங்க மரம் ராசா மாமனாரு வச்ச மரம் மாங்காய்க்கு நான் ஆசைப்பட்டு எங்க மச்சனை நானு வச்சுன்னு இந்த நாட்டிலே யாதொன்று குறை, ஏதாவது குறை வச்சிருக்கீங்களா? உங்களை தவிர வேற யாரு ஏர் எடுத்து பார்க்க போகிறேன்? ஏர் ஓட்டுறது இல்லடா. நாட்டுக்கரசராக நீங்க இருக்கின்ற போது எனக்கு என்ன குறை? நான் எங்க போய் யார வச்சுக் கொள்வது? அவன் சொல்றான், அவன் அப்பப்ப வெட்டுறவன் என்ன அப்படிதான் பேசுவான். நன்மைகளை உண்மைதான் யான் மறைத்ததை நன்றாக எடுத்து உரைத்து விட்டார். உன் பக்கத்தில் இருக்கணும், என்னுடைய பக்கத்தில் உன் ஆசை மண்ணும் பொன் மண்ணும் தீர்க்கணும் அப்படின்னு சொல்லி என் தம்பி உண்மைதான் இருநாக்கது கிட்ட சொன்னா அந்த பொன் மண்ணு கண்டிப்பா என் தம்பி என்ன விட எப்பேற்பட்டவன்? யானைக்கால் போல என் தம்பி இருநாக்குதன், யானைக்கால் போல வல்லமை கொண்டவன் என் தம்பி இருநாக்குதன். அண்ணார் சொன்னா அவன் கட்டாயம் செய்யவே மாட்டான்.
கொண்டாடா அப்படி என்ன அண்ணா, அச்சனமே கொண்டு வந்து விடுவார். எனக்கு கொண்டாந்து கொடுத்துருவான். ஆமா. அப்பேற்பட்டது என் தம்பியை அதனா நான் அழைத்து விடுகிறேன். நீ அரண்மனையில் இரு. அப்படியா? அகட்டு சாமி உத்தரவு. எல்லாம் மொன்னையாக்குற அருவாமனையில் உட்காருமா, கூசாக்குறது உட்கார்ந்து போறேன். காரணம் அரண்மனையில என் தம்பி, உங்க தம்பி யானைகால் படைத்த எனது தம்பி இரணாக்குதன், உனது தம்பி இரணியாக்குதல். இந்த உலகம் எங்குமே அவனை கண்டால் அஞ்சும் இளசிங்கம். இளசிங்கம். நான் பெரிய சிங்கம், அவன் சின்ன சிங்கம். 2 பேரும் கடிச்சு காலையில தொங்கி வைக்க பாரு, புளியா மரத்தல்ல யாரா தொங்குறது? தொங்குறதா தூங்கி வைக்க பாரு. அப்பேற்பட்ட இன்று உங்க அண்ணார் இரணீஸ்வரன் என் தம்பி இரணாக்குதன் வர வேண்டும் என்று எச்சரிக்கை மட்டும் சொல்லு. அவன் நான் சொல்லும் மொழியும் வார்த்தையும் ஒன்று கூட அண்ணா நீ சொன்னா சரி சரி. தேவர்கள் வார்த்தை உத்தரவு கொடுத்தா திவானா திவான் திவான் திவான். என் தம்பி இருநாக்குதனை அன்னார் உன்னுடைய அன்னார் இரணீஸ்வரன். ஆமா, இரணி ஈஸ்வரன் வரும்படி உத்தரவை சீக்கிரம் கூப்பிடுறார் என்று சொல்றான்.